அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இயேசுவின் பெயரால் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியானது நேற்றைய நற்செய்தியின் தொடக்கமாக, அதாவது இயேசுவினுடைய ஜெபம், இறை தந்தையை நோக்கி இயேசு வேண்டுவதின் தொடர்ச்சியாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே ஒற்றுமைக்கான ஜெபமாக இருக்கின்றது. அதாவது நாம் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ இந்த ஜெபம் இருக்கின்றது. நாம் மனிதர்களாக படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே வித்தியாசமான மனிதர்கள். ஒவ்வொருவரிடமும் தனித்தன்மைகள் இருக்கின்றன, தனித்திறமைகள் இருக்கின்றன. ஆனால் இந்த தனித்தன்மைகளோடு தனித்திறமைகளோடு நாம் ஒருவரை ஒருவர் ஏற்று ஒன்றுபட்டு வாழும் பொழுது அந்த வாழ்விலே நாம் நிறைவை காண முடியும், மகிழ்ச்சியை காண முடியும். மாறாக தனித்தன்மைகளோடு நாம் நம்மை வித்தியாசப்படுத்தி நான், என் குடும்பம், என் மதம், என் இனம், என் ஜாதி என்று பல நேரங்களிலே நாம் நம்மை வேற்றுமைப்படுத்தி வாழும் பொழுது நாம் ஒற்றுமையை சீர்குலைக்கும் கருவிகளாக மாறிவிடுகின்றோம். ஆனால் பிறரினுடைய நிறை குறைகளோடு ஏற்று அவர்களுடைய தனித்தன்மைகளை தனித்திறமைகளை மதித்து நாம் ஒன்றுபட்டு வாழும் பொழுது இயேசுவினுடைய இந்த ஜெபமானது அர்த்தப்படுகின்றது. வேற்றுமையில் ஒன்றுபட்டு வாழ, அதாவது ஒற்றுமை வாழ்வுக்கு வேற்றுமைகள் தடையாக இருக்கின்றனவா? அன்புக்குரியவர்களே, இசை பெட்டியை எடுத்துக்கொள்வோமேயானால் 7 ஸ்வரங்கள் உண்டு. ஆனால் அந்த 7 ஸ்வரங்களும் இணைந்து நாம் பயன்படுத்தும் பொழுது அழகான இசையை நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். அதே போன்று இசை கச்சேரிகள் எடுத்துக்கொள்வோமேயானால் பல இசை கச்சேரிகள், கருவிகள் அங்கே பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு கச்சேரிக்கு, ஒரு பாடலுக்கு எத்தனையோ இசை கருவிகள் பயன்படுகின்றன. ஆனால் ஒரு கருவி மட்டும் என்னால் தான் இந்த பாடல் முழுமை பெற்றது, என்னால் தான் இந்த பாடல் முழுமை பெற்றது என்று எந்த கருவியும் தனியாக நின்று சொல்ல முடியாது. மாறாக அனைவரும் இணைந்ததனால் அந்த பாடலானது, அந்த இசையானது முழுமை பெறுகின்றது. அதை போன்றுதான் மனிதர்களாகிய நாமும் பல தனித்தன்மைகளை, திறமைகளை கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் இணைந்து செயல்படும் பொழுது, ஒரு குழுவாக இணைந்து செயல்படும் பொழுது, குடும்பத்திலும் சரி, கணவனாக, மனைவியாக, பிள்ளைகளாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணி கொடுக்கப்பட்டிருக்கின்றது, ஒவ்வொரு திறமைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை நாம் ஏற்று, ஒருவர் மற்றவருடைய திறமைகளை ஏற்று நம்முடைய முழுமையான ஈடுபாட்டை கொடுத்து நாம் ஒன்றுபட்டு வாழும் பொழுது, பல சுவைகள் இணைந்ததுதான் அறுசுவை என்று சொல்வார்கள். எனவே பல சுவைகளையும் இணைத்து, அதாவது நம்முடைய உணவிலே உப்பு அதிகமாக போனாலும் அங்கே சாப்பாட்டிற்கு அதில் சுவை கிடைக்காது, அல்லது காரம் அதிகமாக போனாலும் சாப்பிட முடியாது. எனவே அந்த அறுசுவையும் இணைந்து சம அளவில் இருக்கும் பொழுது அது நல்ல சுவையான உணவாக கிடைக்கின்றது. அதை போன்றுதான் மூவொரு கடவுளும் இணைந்து அவர்கள் ஒன்றுபட்டு வாழ்கின்றார்கள். அந்த ஒற்றுமை மனநிலையை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வாழும் பொழுது நம்முடைய வாழ்வில் நாம் வெற்றியை, நம்முடைய வாழ்வில் நாம் மகிழ்ச்சியை காண முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் நாம் ஒற்றுமையின் கருவிகளாக இருக்கின்றோமா அல்லது பிரிவினையின் சக்திகளாக திகழ்கின்றோமா? அழகாக வாசிக்க காண்கின்றோம், சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனியது என்று. எனவே நாம் ஒன்றுபட்டு வாழும் பொழுது மூவரு கடவுள் மகிழ்கின்றார்கள், மாட்சி பெறுகின்றார்கள், மகிமை அடைகின்றார்கள். ஆனால் நாம் நமக்குள்ளே, நம் குடும்பத்திற்குள்ளே, நம்முடைய சமூகத்திற்குள்ளே நாம் பிளவுபட்டு போர்களாலும் பிரச்சனைகளாலும் சண்டை சச்சரவுகளாலும் பிளவுபட்டு வாழும் பொழுது மூவரு கடவுள் வருத்தம் அடைகின்றார்கள். எனவே நாம் ஒன்றுபட்டு வாழ, நாம் ஒற்றுமையாக வாழ, நம்முடைய வேற்றுமைகளை உணர்ந்து அதே நேரத்திலே ஒருவரை மதித்து, பிறர் அவர்களுடைய நிறை குறைகளை மதித்து நாம் ஏற்று வாழும் பொழுது அன்புக்குரியவர்களே, நாம் ஒற்றுமையின் கருவிகளாக மாற முடியும். எனவே அந்த ஒற்றுமைக்காக இயேசு ஜெபித்ததை போன்று நாமும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய குடும்ப ஒற்றுமைக்காக, சமூக ஒற்றுமைக்காக, நாட்டின் ஒற்றுமைக்காக, அமைதிக்காக இயேசுவினுடைய ஜெபத்தை நாமும் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஏறெடுத்து சொல்வோம். நாம் ஒற்றுமையின் கருவிகளாக மாறுவோம். இறை ஆசிரை நிறைவாக நம்முடைய வாழ்விலே பெற்று மகிழ்வோம். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.